ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். அடினியம் செடி கொஞ்சம் சேல்ஸுக்கு இருக்குது, பார்க்கலாம். நான் பூவோடைய பிக்சர் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பூத்த செடி தான். இப்போ மழைங்கிறதுனால பூவும் கொட்டு போயிடுது, பூக்களும் வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஏற்கனவே பூத்த செடி தான். காடக்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கல் மாதிரி இருக்கும். என்கிட்ட வாங்குகிற காடக்ஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது, எல்லாமே நல்லா கல் மாதிரி இருக்கும். இதுதான் அதோடைய பூவு. நெக்ஸ்ட்டு இதுவும் போன வீடியோவில் போட்ட பூ தான். ஏற்கனவே பூத்த செடி தான் இதுவும். பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும். நல்ல ஒரு பேபி பிங்க்கு. போன வீடியோலேயே இது போட்டிருந்தேன். எல்லாமே 6 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். 2 பிரான்ச் இருக்குது. இதுதான். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய காடக்ஸ் பாருங்கள். 2 பிரான்ச்சாக பிரிஞ்சு வந்து அதிலேருந்தே ஒரு 2-3 பிரான்ச்சாக பிரிஞ்சிருக்கு. எல்லா செடியிலையுமே பூ பூத்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சேல்ஸுக்கு கொடுப்பேன். பாருங்கள், மொட்டு இருக்குது. டெய்லி மழை பெய்கிறதுனால நிறைய பூக்க மாட்டேங்குது. இதெல்லாமே கொத்து கொத்தாக பூக்கிற பூ தான். நல்ல ஒரு பஞ்சாக வரும் இந்த பூ. அடிநேத்துக்கு எப்பொழுதுமே மண் கலவைனா ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு ஆற்று மணல், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கணும். கொக்கோபீட் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. தண்ணி அளவாக ஊற்றணும். இதுதான் அந்த பூவு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஒரே பிரான்ச்சாக தான் வருது. ஆனால் காடக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஒரே பிரான்ச்சு தான் நேராக வருது. இதுலேயுமே பூ ஒரு தடவை பூ பூத்துருச்சு. பூ பூக்காமல் இந்த செடியுமே நான் சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டேன். இதோடைய பூவுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நல்ல ரெட் கலரு, விளிம்பில் சாண்டல் கலர் வருது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், லீஃபே வித்தியாசமாக இருக்குது. லீஃபே அப்படி குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே மொட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு 7-8 மந்த்ஸ் பிளான்ட்டு. ஒரு 4-5 பிரான்ச் பிரிஞ்சு வந்துருச்சு. காடக்ஸ் நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதனுடைய பூவு. இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.